17 மூன்றில் மிஸ்டு கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என்னடா பண்ற? போமா, அவனை போய் எழுப்பு. மணி, ஏய் மணி, எழுந்துடுறா. அம்மா. இடியட். டேய், இங்க வாடா. இந்த வரேன். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரமா ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கியா? சரிங்க. போய் கதவு தர, போடா சீக்கிரம்.
கயிறு எடுத்து கட்டு. சீக்கிரம் கட்டு கட்டு. மணி ஐயா கஷ்டப்பட்டு பெரிய இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்திருக்கோம். இதுல ஏதாவது தப்பு நடந்தது நம்ம உயிரோடவே இருக்க மாட்டோம். அவங்க அப்பா அவ்வளவு மோசமான ஆளு. இத கரெக்டா செஞ்சா நம்ம எல்லாரும் செட்டில் ஆயிடலாம். சரியா? சரிங்க. இனிமே டியூட்டில குடிச்ச தொலைச்சிருவேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேயா. நீங்கள் லட்சக்கணக்கில் பணம் தர போகிறேன்னு சொல்கிறீங்க. நான் சரக்குலாம் அடிக்கிறது இல்லையா, அதெல்லாம் விட்டாச்சியா. யோ, உன்னை நம்பி தான் போறோம். சரிங்க. ஒழுங்கா பாத்துக்கோ. சரிங்க. நான் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா ஒருத்தரால பல குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும். அதுக்கான நேரத்தை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். டேய், என்னடா பண்றீங்க? விடுங்கடா, விடுங்கடா. ஏய், கொண்டு வாங்கடா. சீக்கிரம்டா. ஏய், வாடிடா. ஏய், வாடல. ஏய், தூக்குடா. என்னடா பண்றீங்க? விடுங்கடா. ஏய், ஏய், ஏறி. ஏறி, ஏறி. தூக்கு, தூக்கு, தூக்கு. ஏய், உள்ள தூக்கி போடுறவள. பாரு. உட்காரு. உட்காரு. துள்ளாதே. உட்காரு. ஏய், சீக்கிரம் ஓடுடா, ஓடுடா. சீக்கிரம் ஓடுடா. ஓடு சீக்கிரம்டா. ஏய், ஓடு சீக்கிரம்டா. உட்காருங்க. ஏய், துள்ளாதே. ஏய், தள்ளு. ஏய், ஏய், தள்ளு. ஏய், தள்ளு. ஏய், ஏய், சொல்றேன். ஏய், வாய் மூடு. அடங்க மாட்டீங்க. வாய் புத்ரா. அடங்க மாட்டோம். ஏய், அவனை அடிச்சு தூக்கி போடுங்கடா. டேய், இவளை பிறா. ஏய், ஆ ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா, இனிமே பத்திரமா இரு. வா போலாம். இனிமேலாவது பாத்துருமா. சரிங்க சார்.
ஃபாஸ்டடா தொடு முன்னாடி ஓசிடா நான் ஹையர் காஸ்டடா என்ன தொடாம போனாக்கா ரொம்ப வேஸ்டடா தொடு முன்னாடி ஓசிடா நான் ஹையர் காஸ்டடா பல பழன்னு நான் பல பழன்னு பல பழன்னு விலகி வச்ச ஒண்ணு மணி வாலிபத்தை தூக்கி போடு தங்க தோணி குடிப்பையால வெள்ள கொக்கு போல நான் குத்தி குடிப்பையால நான் கண்ணுக்குள்ள மின்னல் வச்ச கரண்ட் பாக்ஸியா நீ கைய வச்சா சாஞ்சிடுவ நீயும் கோசியா நான் கண்ணுக்குள்ள மின்னல் வச்ச கரண்ட் பாக்ஸியா நீ கைய வச்சா சாஞ்சிடுவ நீயும் கோசியா பல பழன்னு விளக்கி வச்ச ஒண்ணு மணி வாலிபத்தை தூக்கி போடும் தங்க துணி பல பழன்னு விளக்கி வச்ச ஒண்ணு மணி வாலிபத்தை தூக்கி போடும் தங்க துணி நான் தங்க தேரு வந்து வரிசை பாரு நான் தங்க தேரு வந்து வரிசை பாரு நீ சரக்குத்தான் முறுக்க போல என்ன நொறுக்கையா என் கார சார டெஸ்ட்ல தான் நீயும் மறுக்கையா நீ சரக்குத்தான் முறுக்க போல என்ன நொறுக்கையா என் கார சார டெஸ்ட்ல தான் நீயும் மறுக்கையா பல பழனு விளக்கி வச்ச ஒண்ணு மணி வாலிபத்தை தூக்கி போடும் கங்க தோணி கணேஷ் அங்க பாரு அந்த பக்கம் பாரு ஐயோ இறக்கு இறக்கு சீக்கிரம் சீக்கிரம் அம்மா யாரும்மா நீ கொஞ்சம் மூச்சு விடுங்க என்ன பிரச்சனை ஏன் அமைதியா இருக்க சொல்லு ஊர்ல இருந்து வேலை தேடி வந்தேன் சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கணேஷ் எந்த கும்பரவேல்னு தெரியுதா தெரியுது நாம எந்த வீட்டுல நுழையணும்னு முடிவு பண்ணமோ அதே குமரவேல் தான் ஆமா கணேஷ் நம்ம அந்த வீட்டுக்குள்ள எப்படியாவது நுழையணும் கணேஷ் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் லேட் பண்ணக்கூடாது கண்டிப்பா அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடு நம்பர் வாங்கிக்கோ நீ கவலைப்படாதம்மா நாங்க இருக்கோம் அண்ணே கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க இந்தாங்க இவங்கிட்டயாவது கட்டிங் தருதான்னு பார்ப்போம் ஐயா ஒரு 10-20 இருந்தா எதுக்கு உதவி பண்ணுங்கய்யா என்ன காசு வேணுமா சாப்பாடு வாங்கி தரேன் சாப்பிட்றியா சாப்பாடுலாம் வேணாங்கய்யா காசு கொடுங்கய்யா அதெல்லாம் முடியாது காசெல்லாம் கொடுக்க முடியாது ஐயா ஐயா கொடுங்கய்யா சாப்பாடு வேணா வாங்கி தரேன் ஐயா சாப்பிட்றேன்னா சொல்லு சாப்பாடு வேணா வாங்கி தரேன் காசெல்லாம் தர முடியாது பட ஏய் பட ஏய் ஐயா 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 பல்பு ஐயா கொடுத்துட்டு போங்கய்யா ஐயா 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 சே ஓனருன்னு நினைச்சேன் டிரைவராக இருப்பேன் போல இருக்க சே இவன்கிட்ட பேசி எனர்ஜியெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு எப்பா ஒரு கட்டிங்க்கு வழி இல்லாமல் போயிடுச்சே சே ஊருக்கு நீ மகுடம் நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம் நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு மை மகுடம்
ஹலோ, கோவிலுக்கு வந்தா சாமி கும்பிடுங்க, பாட்டு பாடாதீங்க. மத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குல்ல. டிஸ்டர்ப் ஆனதுனால பாட்டே பாடுறேன். என்னது புரியல? சாமிக்கே பொட்டு வைக்கலாம்னு தான் ஆசைப்படுறேன். வைங்க, தாராளமா வைங்க. சாமி என்ன கோச்சிக்கவா போகுது? அந்த சாமிக்கு இல்ல, இந்த சாமிக்கு. மச்சான் ஒரே சிரிப்பா இருக்க. செட் ஆயிடுச்சோ? செட் ஆயிரம் தான் நினைக்கிறேன் மச்சான். அப்படியா? எதுவுமே நம்ம கையில இல்ல, பார்க்கலாம். மச்சான் டிக்டாக்ல வேணா நான் பைத்தியக்காரன் இருப்பேன், ஆனா காதல்ல நான் வைத்தியக்காரன். மா மச்சான் உன்னை சேர்த்து வைக்கிறேன். ஹலோ ஹலோ, என்ன இந்த பக்கம் எங்க வந்த? முதலாளி பார்க்க வந்தேன். அது சரி, இங்க ஏன் பார்த்த? யதார்த்தமா பார்த்தேன். யதார்த்தமா? நீயா? ஸ்டார்டிங்ல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன். உன்னோட மொழியே சரியில்லை. கண்டுபிடிக்க முடியலையா? இங்க பாரு, கொஞ்ச நாளா உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்க. உன் நடவடிக்கையில ஏதோ சேஞ்ச் தெரியுது. என்னன்னு கரெக்டா தெரியல. ஆனா ஒண்ணு, அத மட்டும். டிரைவர் தம்பி, முதலாளி காரை ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் ஏசி போட்டு வைக்க சொன்னாரு. அவர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரி, அப்ப நான் வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சாமியை பார்க்கும்போது சாப்பிடாம தான் வர சொல்லியிருக்காரு. நர்மதா போலாமா? போலாம்ப்பா. வரேம்மா. வரேம்மா. பை. ஆமாமா அதானே, நான் அப்பவே சொன்னேன் வரேன்னு சொன்னா வரல. முதலாளி என்ன வந்துட்டாரா? வாங்கடா. ஓம் சரணம். வாங்க குமாரவேலு, எல்லாம் சௌரியமா? நீங்க வந்தீங்கன்னா ஆரம்பிச்சுடலாம். பூஜைக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு குமாரவேல். எல்லா பரிகாரமும் நல்லா பண்ணி உங்க நல்ல மனசுக்கு ஏற்றபடி பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க வாங்கம்மா வாங்க. அம்மா தெய்வத்தை நல்லா கும்பிட்டுக்கோ. தாயே அகிலாண்டேஸ்வரி, அகில உலக நாயகியே, அருள் புரிவாயம்மா.
கார் சத்தம் கேக்குது சீக்கிரம் போங்க. ஏய் கார் சத்தம் கேக்குது சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போங்க. என்ன கார் சவுண்ட் கேக்குது? அண்ணா வணக்கண்ணே. பரதேசி எவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? வர மாதிரி கேட்டு பக்கமா நிக்க வேண்டியதானே? இன்னொரு முறை கேட்டு திறக்காம போனா பிச்சிருவ பிச்சு. அப்பா ஏன் கோபப்படுறீங்க? வாங்க. ஏண்டா காலையிலே ரொமான்ஸா? என்ன பண்றதுப்பா? நீங்களாம் வெளியே போன பின்னாடி தானே நான் ஏதாவது பண்ண முடியும். வாய் மூடுறா. என்னப்பா இன்னொரு வாட்டி இப்படி நடந்துச்சு உன்னை கொன்னே போடுவேன். உன்னால அந்த மல்லிகா பொண்ணுக்கு வேலை போயிட்டா. சரியா? சாரி கணேஷ், இனிமே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். சரி போ. அப்பா லேப்டாப் கொடுங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத. கணேஷ் ஐயா இங்க வா. பாப்பா வந்துட்டேயா? செக் அப்படியா? போயிட்டு அது சரி. வித்ரா பண்ணிட்டு சரிங்க ஐயா. வேற எங்கேயும் போத்த. சரிங்க ஐயா. சரிங்க. சார் என்னம்மா சார் அந்த கூகுள்ல போ. சார் என்னம்மா நான் கிளம்புறேன் சார். எல்லாத்தையும் தரவா செக் பண்ணிட்டியா? எல்லாம் பார்த்துட்டேன் சார். அந்த பிபி சுகர் எல்லாம் எல்லாம் நார்மலா இருக்கு. சரிம்மா. சரி நீ போய். சரி ஓகே. கணேஷ் கணேஷ் எனக்கு கொஞ்சம் டிராப் நீ பண்ணிடு. சொல்லி நான் ட்ராப் பண்ணாமல? சரி வா வண்டியில ஏறு. வா. அம்மா என்ன சாமி? இது பெரிய சாமி கொடுக்க சொன்னேன். ஆசிரமெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லா மப்பு மந்தாரமா போய்கிட்டு இருக்குமா? என்னது மப்பு மந்தாரமா? மப்பு மந்தாரம்னா ரொம்ப வெயில் அடிக்குதா, அதான் மப்பு மந்தாரம்னு சொல்றேன். ஆமாம், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறேன். சரி பாரு. சரிங்கம்மா. எப்படியோ போயிடுச்சு. லெஃப்ட்டு சொல்லுங்க சாமி. ரைட்டு. சாமி வாங்க கண்ணுகளா, வாங்க 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 வாங்க. இந்த சினிமா படத்தில் பாட்டு பாடும்போது அந்த கிராமத்தில் பொம்பளைங்கெல்லாம் கொசுவம் கட்டிக்கிட்டு கைதட்டி பாடுவாங்களே, அது என்ன பாட்டு? இப்போ தாண்டா பேசியிருக்கான் வாயை திறந்து. கும்மி பாட்டு. கும்மி பாட்டுனா என்ன சாமி? ஆள் மட்டும் கும்முன்னு. கும்மி பாட்டுனா என்ன ஏன்ட்ட கேளு. கும்மி பாட்டுனா கும்மி பாட்டுனா கும்மி பாட்டுனா கும்மி பாட்டு. மேலே 2 தட்டு, கீழே 2 தட்டு, இங்கே 2 தட்டு, இங்கே 2 தட்டு. போலாமா? தந்தான தந்தான தந்தானே தான தந்தான தந்தான தந்தானே தந்தான தந்தான தந்தானே தான தந்தான தந்தான தந்தானே தந்தான தந்தான தந்தானே. ஸ்டாப் இட். அவுட் ஆஃப் பீப்பிள்ஸ் கம்மிங் நவ். ஓகே லெட்ஸ் கோ. நலம் உண்டாகட்டும். கூறுங்கள், என்ன குறை உங்களுக்கு? சாமி ரொம்ப நாளா இந்த ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆசை சாமி. நாங்க ஏறாத கோயில் இல்ல, கும்பிடாத சாமி இல்லை, பார்க்காத ஜாதகம் இல்லை சாமி. எப்போ ஆம்பளை பிள்ளை பிறப்பான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா சாமி? நான் ஜாதகம் எல்லாம் பார்ப்பதே இல்லை. உங்கள் சாமுத்திரியா லட்சணத்தை வைத்து நான் ஜாதகம் கொடுத்தேன். உங்கள் கட்டப்படி புதனோட வீட்டில் வந்து ஏலம் உள்ள வந்தேன். ஆனால் வாடகை கொடுக்கவே இல்லை. அவன் வாடகை கொடுக்காதனால விதி எப்படா வரும்னு பார்த்துட்டு விதி உள்ளே வந்தால் வெளியே போக மாட்டேன். அதனால சனி வர்றதுக்கான ஆயக்கூறு தெரியும். ஆனால் சனி எப்போ வருவேன்னு தெரியல. அதனால உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கணும். வர்ற புதன்கிழமை நைட்டு 12 மணிக்கு நல்லா நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு 2 பேரும் வாங்க. வந்து இவங்களை இங்கே விட்டுட்டு போயிடுங்க. இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா அடுத்த புதன், அதுக்கு அடுத்த புதன், 4வது புதன்கிழமை உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறப்பதற்கான அத்தனை அறிகுறியும் தெரியும். ரொம்ப நன்றி சாமி. அடுத்த புதன்கிழமை கூட்டிட்டு வரட்டுமா? ஆமாம், கூட்டிட்டு வாங்க. அவங்கள விட்டுட்டு போயிடுங்க. விட்டுட்டு போயிடணும். ஆமாம். சரி சாமி, வரேன் சாமி. நலம் நலம், போயிட்டு வாங்க. சாமி பூஜை நடக்கிறப்ப நாங்க என்ன செய்யணும்? உங்கள் 2 பேருக்கும் அன்னைக்கு சம்பளத்தோட லீவு.
ஆனா வாங்கம்மா. நில்லு சாவியை கொடு. வண்டி இருக்குமாமா? நான் தான் ஒண்ணும் இருக்கேன்ல. வேண்டாம், நானே ஓட்டிக்கிறேன். கொடு. இது என்ன சாமி? இதுவா இது வந்து என்னப்பா இது ஸ்கைப். இவன் சொல்றான்ல, அதன் மூலமாக அமெரிக்காவில் வாழும் குடிமக்களுக்கு நம்ம ஆசீர்வாதங்களை வழங்க போறோம். அப்படியே சாமி, சூப்பர் சாமி. வணக்கம். அமெரிக்காவில் வாழும் பக்த கோடிகளுக்கு என் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் குறைகளை எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே இருங்கள், நான் நிவர்த்தி செய்கிறேன். ஓகே, ஆரம்பிக்கலாமா? உங்கள் முதல் குறையை சொல்லுங்கள். Yeah, no, I've been to Waitrose, but well, if we need to go straight to the concert, then we can just go to a restaurant after. Yeah, I've booked the babysitter. என்னன்னு சொல்றானே? I've got to go and. No, he's not going to answer. Who are you? What do you want? What is the problem? I'm upcoming call. He's Buffalo. Handsome. I'm coming soon. Okay. Yeah. Yes. So beautiful. You look great. Hi, bye. Where are you? So, I've only got it. Amazing. How do? What do you want? Looking at the new sales. Please tell. Not bad, eh? I did. I'm coming after you. I didn't think that you. I mean. Okay, what are you doing? Well done. I mean, cheers. வணக்கம். இத்துடன் நிகழ்ச்சி முடிந்தது. Not that, obviously. Oh no. எந்திரா. ஏய், போடா. என்ன பாரு. நமக்கு அமெரிக்கா வேணாம், ஆப்பிரிக்கா வேணாம், லோக்கல் சாப்பாடே போதுமா? சரிங்க சாமி. பெரிய சாமியை பார்க்கணும். உள்ளதான் இருக்காரு, போங்க. வாங்க. ஸ்டாப் இட். யாரை பார்க்கணும்? பெரிய சாமி. அப்ப நான் யாரு? ஸ்பீட் பிரேக்கர். ஸ்பீட் பிரேக்கரா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா? சின்ன சாமி என்ன பார்க்காம பெரிய சாமியை பார்க்க முடியாது. சின்ன சாமி, அவங்கள உள்ள அனுப்பு. என்ன பேசிட்டு இருக்க? அனுப்புறேன் சாமி, வாங்க. மெதுவா போங்க. ஹலோ, ஸ்டாப் இட். யார் நீ? டிரைவரா? பார்த்தா டிரைவர் மாதிரி தெரியலையே. கண்ணாடியெல்லாம் போட்டு ஹீரோ மாதிரி இருக்கிற. போ, ஆனால் கண்ணாடியை கழட்டிட்டு போ. ஏய், என்ன சாமி, உங்களுக்கு லெஃப்ட் ரைட் இருக்குல்ல, அது மாதிரி இது ஒரு ஹைட்டு. அந்த ஹைட்டு. ஏய், நான் வந்து 10 வருஷமாச்சு, இப்போதான் லெஃப்ட் ரைட்டு. நீ வந்து 10 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள அந்த ஹைட்டா உனக்கு? போட. இந்த ஆசிரமம் நல்லா பெருசா இருக்குமா? சீக்கிரம் மாத்திடுவாரு. பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. போங்க. ஏய், ஸ்டாப். இந்த மாதிரி நானும் ஒரு வண்டி வாங்குவேன், அப்போ உன்னை டிரைவராக போட்டுக்கிறேன். சரி. ஆனால் வண்டி மட்டும்தான் ஓட்டணும். ஐயா அல்ல. சின்ன சாமி, இங்க வா. சாமி, வந்துட்டேன். டேய், உங்க ஆள் வந்துகிட்டு இருக்கு. காதல் இல்லையா ஆரம்பிடா, நடத்துங்கடா. வாமா, சித்தாரடிக்கு ஆள் இல்லைன்னு தேடிட்டு இருந்தாங்க. 2 செங்கல் எடுத்து போடு. காமெடி பண்ணிட்டாராமா. எல்லாரும் கை தட்டுங்கப்பா. ஹலோ, நான் பார்க்க வந்தது உங்களை இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஏய், எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்கிறா. ஒரு நிமிஷம் கொஞ்சம் போறீங்களா? வாங்கடா.
என்னை வெளியூர் அனுப்பி படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்னால எல்லாம் உன்னை விட்டு போக முடியாது. கல்யாணம் பண்ணா உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். அது வந்து நாள் தள்ளி போட வேண்டாம், புரியுதுல்ல? நெல்லு எதுக்கு இப்படி அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க? இங்கே ஒரு மனுஷன் நிற்கிறேன்னு வணக்க மரியாதை சொல்லித்தரணும்னு யாரும் சொல்லி தரலையா? நாங்க எதுக்காக வரோம்னு தெரியலையா? தெரியல. உண்மையிலேயே தெரியலையா? தெரியலங்கிற மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நிஜமா தெரியல. தெரியல. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு உன் மேல என் மேல ஒரு கண்ணு. ஓகே. அந்த பொண்ணுக்கு என் மேல ஒரு கண்ணா? ஆமா. என்னையா சொல்ற? லவ்வோ லவ். லவ்வா? அதனாலதான் ராத்திரி கூட பார்க்காம அடிக்கடி இங்க வர. அடியே, இத்தனை நாளும் இதை என்கிட்ட மறைச்சிட்டியே. உன் மனசுலயே வச்சிருந்தா எனக்கு அப்படி தெரியும். சொல்லு சொல்லு. இத சொல்ல அந்த பொண்ணு ரொம்ப வெக்கப்படுறா. ஆட பொண்ணுனா வெக்கம் இருக்கிறது தானே, அதை நான் பாத்துக்கிறேன். நீ போ. நீ பாத்துக்கோ. நீ பாத்துக்கோ. வரட்டும். என் காதலை பத்தி கேட்டு நான் யாருன்னு காமிக்கிறேன். வந்துருச்சு. ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும் உனக்கு என் மேல அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு. நான் உனக்காக ஒரு கோயில் கட்டி அங்க உன்னை தெய்வமாக்கி நான் பூஜை பண்ணுவேன். உலகத்துல அம்பிகாவதி, அமராவதி, லைலா, மஜ்னு அது வேற காதல். அதை விட நம்ம காதல் புனிதமானது. இதை என்கிட்ட நேரடியா சொல்லலாம்ல. ஒரு டிரைவர் போயிட்ட சொல்லி அனுப்பலாமா? உனக்கு நல்லா இருக்குதா? இருந்தாலும் நான் உன்னை மனசார காதலி. என்ன லவ்வா? அந்த பொண்ணு மேலையா? ஆமாங்க. அந்த பொண்ணு கிஃப்டோட. அப்படியா? அந்த ரூம்ல வெயிட் பண்ணு. அந்த பொண்ணு கிஃப்டோட வெயிட் பண்றாளா? அப்ப சரி, அப்ப சரி. பாப்பா கை என்ன உடம்போட வர. எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி கூப்பிடுவாளுன்னு தெரியும் எனக்கு. 7ஆம் நம்பர் ரூமா? இது எனக்கு ராசியான நம்பராச்சே. போலாம் போலாம். அப்படியா? சரி வா, உள்ள வா. அப்பா ரொம்ப களைப்பா இருக்கா? ஏண்டா அடிக்கிறீங்களே, வேண்டான்னு சொல்லலை. இந்த உடம்பு தாங்குமான்னு பார்த்து அடிக்க வேண்டாமா? போ போ. என்னங்க ரொம்ப வலிக்குதா? ஆமாண்டா செல்லம், ரொம்ப வலிக்குது. சரி உள்ள வாங்க, ஒத்தடம் கொடுக்குறேன். இவ்வளவு முத்துனதுக்கு அப்புறம் ஒத்தடமா? வா போலாம். அம்மா ஆமா. சந்தோஷம். எஸ்கியூஸ் மீ, இன்னும் யாராவது இருக்கீங்களா? நான் ரெடி. ஏன்பா நீயுமா? என் கையை அசிங்கப்படுத்த விரும்பல. இதுக்கு மேலேயும் அசிங்கப்படுத்தணுமா? அம்மா காப்பி. நர்மதா, நர்மதா எங்க போனாலும் தெரியல. போன் எங்கே? சொல்லாம கொள்ளாம எங்க போயிருக்கு?
நர்மதா எங்க போயிருப்பா? நர்மதா நர்மதா, ஐயோ எங்க போனான்னு தெரியலையே. நீ நர்மதாவை எங்கேயாவது பாத்தியா? இல்லைம்மா, பாப்பா ரூமில் தான் இருப்பாங்க. இல்லையா? ஏம்மா? ஒன்றும் இல்லை, நீ போ. நர்மதா, என்னங்க? என்ன? நர்மதாவை காணோங்க. இதாண்டி இருப்பா, தேடி பாரு. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேங்க. எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டியா? பார்த்துட்டேங்க. பொண்ணை காணாமா? நல்லா தேடி பார்த்தியா? தேடுனங்க. ஃபோன் பண்ணி பார்த்தியா? ஃபோன் அவ ரூம்ல தாங்க இருக்கு. உண்மையை சொல்லு, அவளா ஓடி போனாளா இல்லை நீ அனுப்பிச்சு வச்சியா? என்னங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியாம ஆத்தாலும் பொண்ணு ஏதாவது பிளான் பண்ணீங்க? என்னை பத்தி தெரியல. நம்புங்க. உன்னை நம்பினது போதுண்டிய போடி. போன்னு சொல்றேன்ல, போ. ஏய் தடி மாடுங்களா, வாங்கடா வாங்கடா, வந்து தொலைங்கடா. ஐயா. ஏய் வர மாதிரி நிக்கிறிய, என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாளா? தெரியலையா, நான் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன். சரி நீ தூங்கு. ஏய் நீ கேட்ல தான் நின்ன, அவ போனாளா பாத்தியா? அங்கதான் நின்னியா, வேற எங்க நின்னியா? வர மாதிரி நில்லு, வர மாட்டேன். நீயாவது பாத்தியா? இல்லைங்க. பாக்கலையா? பாக்கலைங்க. நீ நல்லா மூக்கு முட்டை தின்னு, அதுக்கு தாண்டா லாய்க்கு. நீ போங்கடா, என் கண்ணு முட்டை நிக்காருடா. போங்கடா போங்கடா, தேடுங்கடா, போங்கடா. இது கூட தெரியாம நிக்கிறானுங்க. ஹலோ. ஹலோ, யாரு? என்ன உன் புள்ளைய காணுமா? யாரா நீ? யாரா இருந்தா என்ன, உன் பொண்ணை நான் தான் கடத்திருக்கேன். ஏய் நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா? தெரியும். தெரிஞ்சுமா என் பொண்ணை தூக்கியிருக்க? உன் பொண்ணை தூக்கியிருக்கனா என்னை பத்தி நீயும் தெரிஞ்சுக்கணும். உனக்கு என்னடா வேணும்? பணம். பணம் மட்டும்தான். எவ்வளவு வேணும்? நீ டென்ஷன் ஆகாம இரு, நான் மறுபடியும் ஃபோன் பண்றேன். எவ்வளோ வேணும், எங்க தரணும்னு நான் சொல்றேன். டேய் 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 டேய், கட் பண்ணிட்டானே. கணேஷ், பணம் கொடுத்துருவானா? பின்ன அவன் பொண்ணையும் கடத்திருக்கோம், பணம் கொடுக்காம என்ன பண்ணுவான்? அவன் குடுமையும் நம்ம கையில இருக்கு. டேய் கடைசியா ஒரு ஃபோன் வந்ததே, அந்த ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணு. உடனே யாருன்னு எனக்கு தெரியணும். சார் வாங்க சார். என்ன விஷயம் சார்? வீட்டு ஓனர் இருக்காரா சார்? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க சார். யாரா சார்? எங்க ஓனரு, அவங்க ஒய்ஃபு, அவங்க பொண்ணு சார். என்னையா சொல்ற? அவங்க பொண்ணு காணா பத்தி யாரோ ஃபோன் பண்ணாங்க? அப்படிலாம் இல்லையா சார்? எதுல போயிருக்காங்க? கார்ல தான் சார், செல்ஃப் டிரைவிங். நீ யாரு? நான் டிரைவர் சார். எத்தனை வருஷமா இருக்க? கொஞ்சம் மாசமா இருக்கேன் சார். உன் பேர் என்ன? கணேஷ் சார். நீ யாரு? நான் சாரோட பர்சனல் ஸ்டாஃப் சார். உன் பேர் என்ன? கண்ணன். இப்ப வீட்டுல வேற யார் இருக்காங்க? வேலைக்காரம்மா இருக்காங்க சார். கூப்பிடு. அக்கா. இப்படியாமா, இப்படி வந்து நெல்லு, பயப்படாம வா. நீங்க 2 பேரும் அப்படி ஓரமா போங்க. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருந்த? உள்ள வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார். என்ன வேலை பார்த்துட்டு இருந்த? பாத்திரம் வளைக்கிட்டு இருந்தேன் சார் இவ்வளோ நேரம். எந்த ஊரு? கும்பகோணம் சார். ஹவுஸ் ஓனர் வந்தவொடனே இன்ஃபார்ம் பண்ணு. சரி சார். எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வந்துடணும்.
கட்டி போட்டிருக்க? நீ யாரு? கத்தாதம்மா. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. காலையில இருந்து பட்னியா இருக்கிற. சோறு தின்னாம செத்து போயிடுவேன்னு சாப்பாடு கொண்டு வந்திருக்க. எங்க அப்பாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? அதெல்லாம் பாத்துக்கலாம். எனக்கு வேண்டாம். ஹே, வேண்டாம். குடி குடிங்கறல்ல. பாத்து பாத்து பாத்து. கையை கழட்டி விடு. இங்க பாரு, ஏன் என்ன கட்டி போட்டிருக்க? கழட்டி விடு. அவுத்து விட்டு நீ ஓடிட்டா நான் மாட்டிக்கவா? எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம், போ. ஹே, சாப்பிடு. சாப்பிடாம இருந்து செத்துக்கிட்டு தொலைய போற. இந்தா சாப்பிடு. கழட்டி விடு. பயப்படாத, நான் இருக்கேன், சரியா? நான் அப்பப்ப வந்து பாத்துக்கிறேன். கணேஷ், அந்த பொண்ணு சேஃபா? சேஃபா இருக்கா, எதுவும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போற? ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்னடா எங்க போயிட்ட? அந்த ஆளோட ஒரு சொல்லடா. நம்ம பிளான் பண்ண இடத்துக்கு வர வச்சிருவோம். அப்ப அங்க வர வச்சுட்டு ஃபோன் பண்ணி பேசிடலாமா? ஆமா, முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி எங்க வரணும்னு சொல்லுவோம். பாப்போம், நல்லபடியா முடியும். ஆமா, எல்லாம் நல்லபடியா முடியும். ஆமா ஆமா, பாத்துக்கலாம். கவலைப்படாத. ஆமா, நீ போய் பாருடா, அவன் வந்துட்டான். நான் சரிடா. சரி, வா, நம்ம அப்படியே கிளம்பலாம். சரி, நீ முன்னாடி போ, நான் வரேன். ஒரு நிமிஷம் இங்க வா. என்ன பண்ணலாம்? என்ன கணேஷ், ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? அப்படியா? பண்ணலாம், பண்ணி பார்க்கலாம். ஹலோ, நேத்து ஃபோன் பண்ணல, நான் தான். சொல்றா, எவ்வளவு வேணும்? 5 கோடி பணம் வேணும். 5 கோடி பணம் இல்லடா, 10 கோடி வேணாலும் தரேன். ஆனா என் பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. உன் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? புரியுது. போலீஸ்லாம் கூட்டு வரக்கூடாது. ஏய், போலீஸ் எல்லாம் கூட்டு வர மாட்டேன்டா, நானா வர்றேன். ஆனா என் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. நீ யார்கிட்ட மோதுறன்னு தெரியாம மோதிக்கிட்டு இருக்க. உன் உருட்டல் மிரட்டலுக்குலாம் நான் பயப்படுறவன் கிடையாது. எங்க வரணும்னு சொல்றா? கும்மிடிப்பூண்டி தாண்டி ஒரு முந்திரி காடு இருக்கு, அங்க வந்துரு. கும்மிடிப்பூண்டி தாண்டி முந்திரி காடா? சரி, அங்கேயே வர்றேன். வந்துட்டு உனக்கு நான் கால் பண்றேன். கணேஷ், நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே? எங்க காஃபி? நம்ம பொண்ணு கடத்தின விஷயத்துல உனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறனால நீ தப்பிச்ச. எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன நம்புங்க. பின்னால நீயும் உடந்ததாங்கிற தெரிஞ்சு வந்தது உன்னை தொலைச்சிட வேண்டி. என்னை பார்த்து ஊரே பயப்படுது. என்னை மிரட்டி காசு கேட்கறான். என் பொண்ணு கிடைச்ச பிறகு அவனையும் விட மாட்டேன், தொலைச்சிருவேன். தள்ளடி. சொத்துக்கள் ஏராளம் போல இருக்கு. எல்லா ஆட்டையும் போட்டுற வேண்டியதான். வாங்க
வாங்க சாமி உட்காருங்க. உட்காருங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா சாமி? பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்ல. என்ன குமரவேல், நம்ம எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்கோம், என்ன இப்படி பண்ணிட்டாங்க? என்ன சாமி செய்யறது? இந்த தடிமாட்டு பசங்களை நம்பி வணக்கம்மா. என் பொண்ணை தேட சொன்னேன், ஆனா கண்டுபிடிக்க முடியல. ஐயோ, நீங்க தான் சாமி ஏதாவது பண்ணணும். நீ ஒன்றுத்துக்கு கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஒரு பூஜையை போட்டால் சரியா போயிடும் குமரவேல். வா, பூஜை அறைக்கு போகலாம். ஓம் ரீம் ஓம் ரீம் காந்தேஸ்வரி ஒன்னபூர்ணி ஓம் ரீம் காந்தேஸ்வரி அன்னபூர்ணியே ஆதிபராசக்தி அம்மாவே தாயே. காளியாய் நமக ஓ கஸ்தூரி நமக ஓ கத்தராய் நமக ஓம் ரயம் ஓம் ரீம் ஓம் ரீம் ஓம் ரீம் 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 ராம் ஓம் நாய் நமக ஓம் நாய் நமக ஓம் ரீம் 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 ஓம் நாய் காட்டுக்குள்ள இத்தனை அட்டாச்சோட கட்டியிருக்கானே. சரி, முடிஞ்ச வரலையும் கைப்பற்றுவோம். ஓம் ரங்காய நமக ஓம் விநாய நமக ஓம் ஸ்வாஹா. சார், சார் அந்த ஆசிரமத்தில் ரொம்ப அநியாயம் நடக்குது சார். யோ, அதை சொல்கிறதுக்கு உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா சார்? அது முதல்ல அதை ரெடி பண்ணு, அப்புறம் அடுத்த ஆக்ஷன் எடுத்துக்கலாம். ஓ, ஓகே சார். ஏமா இப்போ அந்த பொண்ணு என்னதான் சொல்கிறா? எங்க அந்த பொண்ணை பார்த்தா பாவமா தெரியலையாங்க உங்களுக்கு? நீங்க செஞ்ச பாவம் எல்லாம் என்னையும் என் குழந்தையும் தாங்க செய்யறோம். அதுக்கு நாம என்னம்மா பண்ணுறது? அவங்க சொல்கிறாங்க, நாம செய்கிறோம். என்னங்க நீங்க? என்ன பாப்பா, சாப்பிட்டாச்சா? பார்த்துங்க, உங்களுக்கு தனியாக கவனிங்க, சரியா? இந்தம்மா இதை வச்சுக்கோ, நீ போட சொல்லு. அது கொடு. ட்ரெஸ்ஸை மாற்ற வச்சு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க. சரிங்க, போகிறாங்க, சீக்கிரம் வாங்க. ஏத்து. டேய், அவங்க வராங்களா பாரு. சரிண்ணே. என்ன பண்றானுங்க? ஏண்டா இன்னும் வரலையா? இல்லண்ணே. ஹலோ, ஃபேக்டரி கிட்ட வந்துட்டோம். எங்க வரணும்னு சொல்லு. நீங்க எங்க இருக்கீங்க? அந்த ஃபேக்டரி கிட்ட இருந்து நேரா வாங்க, ரைட்டு கட் பண்ணோம். கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஒரு முந்திரி தோப்பு வரும், லெஃப்ட்ல ஒரு மண் ரோடு வரும், அதுல கட் பண்ணி வா. நான் அங்கதான் இருக்கேன். டேய், வண்டி வருதா பாரு. டவலை கட்டிட்டு போ, என் மூஞ்சே பாக்குறேன். போ.
ஹலோ, உங்க காரை பார்த்தாச்சு, பணத்தை கொடுத்து விடுங்க, உங்க பொண்ணை அனுப்பி வைக்கிறோம். என் பொண்ணை அனுப்பு. பணத்தை கொடுத்தா தான் பொண்ணை அனுப்புவேன். ஏய், நான் என் பொண்ணை பார்க்கணும். டேய், கூட்டு போய் காட்டுறா. சரிண்ணே. இரு கூட்டு வரோம். வா, இழுத்துட்டு போய் காட்டுறா. கம்முனு வா. என்ன பொண்ணை பார்த்துட்டியா? ஏய், நான் பணத்தை காட்டுறேன், என் பொண்ணை அனுப்பு. சரி, ஓகே. வா. ஓ, உள்ள போ. ஏய், போய் பணத்தை எடுத்துடா. போ. ஏய், கொண்டு போய் குடுறா. குடிச்சு என் பொண்ணை கூட்டு வா. டேய், இரு, அவங்களே வரட்டும். அண்ணே வராங்கண்ணே. சரி, இப்ப போ. சரிண்ணே. ஹேய், அங்கடா பாக்குற, போ. இந்தாங்கண்ணே. எஸ். அவங்க அப்பா கிட்ட போகாம வேற எங்கேயோ போறா? எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? வா போய் பார்க்கலாம். டேய், நீ வண்டி எடுத்துட்டு வந்துரு. சரிண்ணே. வா, சீக்கிரம் வா. ஏய், என் பொண்ணு கடைசிடாடா. உங்க பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு சார். என்னது மிஸ் ஆயிட்டாடா? தடிமாட்டி பசங்களா, உங்களால நம்பி தேட சொன்னேன். என்ன சொல்லணும்? உங்களை நம்பி என் பொண்ணும் போச்சு, பணமும் போச்சுடா. வண்டி எடுக்கடா. சரி, வா, இந்த பக்கம் போயிடலாம். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன விட்டுருங்க. என்ன ஏன் துரத்துறீங்க? என்ன விட்டுருங்க. உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் தான், என்ன விட்டுருங்க. ஆமா, நீ ஏன் உங்க அப்பா கூட போகல? உனக்கு தான் பணம் கிடைச்சிருச்சுல, என்ன விட்டுரு. உங்க வழியை பார்த்துட்டு போங்க. உங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கோம், சரியா? உன்னை திருப்பி அனுப்புறேன்னு சொல்லியிருக்கோம். நீ போலன்னா நாங்க கடத்தின மாதிரி ஆயிடும். அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, என்ன விட்டுருங்க. அப்படிலாம் உன்னை விட்டுற முடியாது.
ஒரு வயசு பொண்ணு இந்த காட்டுல விட்டு போற அளவுக்கு மனசாட்சி இல்லாதவங்க இல்ல நாங்க. நாங்க உன்னை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுறோம். உங்க அப்பா கிட்ட நீ போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. நாங்க வாக்கு கொடுத்திருக்கோம், அதை மீறவே மாட்டோம். நீ உங்க அப்பா கிட்டே போயிடு. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் எங்க அப்பா கிடையாது. அவர் உங்க அப்பா இல்லையா? சாமி, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, இந்த பூஜையை நல்லபடியா முடிச்சு கொடுக்க வேண்டியது உங்க வேலை. சார் அதிபதியா சந்தோஷமா வாழணும். சாருடைய வாழ்க்கையில யார் தடையா வந்தாலும் அதை களை எடுக்கிறது என்னுடைய வேலை. நீங்க தான் அவளுக்கு அப்பான்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கே தெரியாம அவளை தூக்கிட்டு வந்து இந்த பூஜையை நல்லபடியா முடிச்சிடலாம். சாமி, இந்த பூஜைக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க, சிறப்பா முடிச்சு விடுங்க சாமி. ஒரு நாள் பேசிட்டு இருந்தாங்க, அப்பதான் எனக்கே தெரியும் அவர் என் அப்பா இல்லைன்னு. நானே எப்படி தப்பிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க என்ன தூக்கிட்டு வந்துட்டீங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இப்ப என்ன பண்ண போறோம்? சரி, நான் ஒரு ஐடியா பண்றேன். பொண்ணை ஓட விட்டது இல்லாம பிளான் பண்ணி பணத்தை அடிச்சிட்டீங்களா? இப்ப நர்மதாங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு தெரியாதா? மரியாதையா சொல்லு, இதுக்கு யார் உடந்த? என்ன நம்புங்க. உன்னை நம்பி தாண்டி மோசம் போயிட்டேன். அவளுக்கு பழசெல்லாம் சொல்லிட்டியா? இல்லங்க, அவகிட்ட எதுவுமே நான் சொல்லல. எதுவுமே தெரியாது. நான் நம்ப மாட்டேன்டி. ஏதோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு. அந்த டிரைவர் பையல 2 நாள் வரவே இல்லை. அந்த நர்ஸும் வரல. உன்னையும் உன் பொண்ணையும் உள்ள இருக்கிற கிழவியும் உயிரோட சமாதி ஆக்கிற வேண்டி. புரியுதா? ஜாக்கிரதை. போடி. வாங்க. கணேஷ், இது நம்ம இப்ராஹிம் ரூம் தானே? ஆமாமா, அவன் ரூம் தான். வாங்க வாங்க வாங்க. வாங்க. இங்க எல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்களே. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ரெஸ்ட் ரூம் போகணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். முதல்ல நர்மதாவை ஃப்ரெஷ்ஷாக சொல்லு. நான் உங்க 2 பேருக்கும் ஃபுட்டும் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். ஓகே, வரேன். ஹலோ ஹலோ கணேஷ், அங்க எதுவும் பிரச்சனையா? ஆமா கணேஷ், இங்க பிரச்சனையா இருக்கு. அந்த பொண்ணு எங்கடா? டேய், அந்த பொண்ணு இங்க தான்டா இருக்கு. ஏன்டா அந்த பொண்ணு அங்க வச்சிருக்கீங்க?
எதுவும் பிரச்சனை வராம பாத்துங்கடா. பிரச்சனை வந்துருச்சு. முதலாளிக்கு உன் மேலேயும் அந்த நர்ஸ் மேலேயும் சந்தேகம் வந்துருச்சு. என்னடா சொல்ற? ஆமா கணேஷ், முதல்ல இந்த பொண்ணு விட்டுரு, இல்ல நம்ம மாட்டிக்குவோம். அதை நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் லூஸ் டாக் விட்டுறாத. ஓகே, பி கேர்ஃபுல். என்னாச்சு கணேஷ்? ஏதாச்சும் ப்ராப்ளமா? நீ பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதலாளிக்கு நம்ம 2 பேர் மேலேயும் டவுட் வந்துருச்சு. பயப்படாம இல்ல, இவ்வளவு ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது கணேஷ். என்னை என் வழியில விட்டுருங்க. தேவையில்லாம என்னால உங்களுக்கு எதுக்கு ப்ராப்ளம்? ஏய், அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். அவர் தான் உங்க அப்பா இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு அவரு உன் மேல இவ்வளவு அஃபெக்ஷன் வச்சிருக்காரு? எனக்கு தெரியாது கணேஷ். அடிக்கடி உங்க அப்பா ஒரு மந்திரவாதியை போய் பார்க்கறாரு, அவனை வச்சு பூஜை பண்றாரு. அந்த ஆளு மந்திரவாதியா இல்ல டூப்பா? எனக்கு தெரியாது கணேஷ். என்னை வச்சு பூஜை பண்றாங்க, அங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. நான் கான்ஷியஸ்லயே இல்ல. கணேஷ், நாம ஒரு ஜோசியரை பார்த்து இவ்வளவு பத்தின டீடைல்ஸை கேட்க கூடாது. நீ சொல்றது கரெக்ட், நாம அப்படியே செய்வோம். நீ இப்ப சாப்பிட்டுட்டு அங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நம்ம ஜோசியரை பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கலாம். ஓகே? ஏமா அங்க என்னன்னு பாரு. ஏமா அங்கெல்லாம் தொடச்சு வைமா. ஏண்டா உள்ள போய் பாரு. சரி சாமி. இதோ வர்றேங்க. பெரியசாமி கூப்பிடுறாரு, பணிவிட செய்ய போறேன், கொஞ்சம் பாத்துக்கப்பா. நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போங்க. சரி, பாத்து போங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். லெஃப்ட் சொல்லுங்க சாமி. ரைட்டு சாமி. ரெடியா? ரெடி சாமி. ஸ்டார்ட் மியூசிக். ஸ்டாப். அம்மா, சாமி எப்பம்மா கண்ணை திறப்பாங்க? எப்ப திறப்பாரு எப்ப மூடுவாருன்னே தெரியாது. வா மகளே, என்ன குறை? சாமி, எங்க வீட்டுக்காரு வெளிநாடு போயிட்டானே. ஐயோ சாமி, போன வாரம் தான் ஒரு வெளிநாட்டுல இருந்தே வந்தாரு. வந்ததுலேருந்தே குடிச்சிட்டே இருக்காரு சாமி. அப்படியே நிறுத்தத்துக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சாமி. ஐயோ, சரக்க ஞாபகப்படுத்திட்டாலே. என்ன சாமி, சரக்கா? ஐயோ, கேட்டுச்சா? சரக்கு தான். நீ ஒரு சரக்கு, நான் ஒரு சரக்கு, இது ஒரு சரக்கு, இது வேற மாதிரி சரக்கு. சரக்கு தான் உலகமே. உலகமே சரக்கு. எத்தனையோ சாமியார்கிட்ட போயிருக்கு, ஆனா இந்த மாதிரி ஒரு தத்துவத்தை யாருமே சொன்னதில்ல சாமி. மகளே, ஆரிகேவா? என்ன சாமி? இனிமே உன் புருஷன் குடிக்கவே மாட்டார். ரொம்ப நன்றி சாமி. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். சென்று வா மகளே. நான் போயிட்டு வரட்டுமா சாமி? போய் வா மகளே. லெஃப்ட். சாமி. சாமி. நான் வேண்டாம்னாலும் அனுப்பிடுறாங்க. சொல்லு மகளே, உன் காதலன் உன்னை விட்டு ஓடிவிட்டானா? இல்ல சாமி, என் காதல என் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சாமி. அப்போ உன் புருஷன் உன்னை குடும்பப்படுத்திக்கிறானா? இல்ல சாமி. அழாதே மகளே, அதற்காகத்தான் நான் இருக்கிறேன். சரி சாமி. கல்யாணம் ஆன புதுசுல என் புருஷன் குடிக்கும் போது கொஞ்சம் கம்பெனி கொடுன்னு என்னை குடிக்க சொன்னாரு. நானும் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சேன். இப்ப என்னால குடிக்காம இருக்க முடியல சாமி. ஒரு குவார்டர் தேவைப்படுது சாமி. மகளே, நீ வர வேண்டிய இடத்திற்கு தான் வந்திருக்கிறாய். இன்று முதல் என் சிசியை ஆகிவிடு. இங்கே செட்டில் ஆகிவிடு. சாமி, நான் லெஃப்ட் சாமி. சாமி, நான் ரைட் சாமி. அது பேக்கு சாமி, நீ பேக்கப். சொல்லுங்க சார். இல்ல சார், அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நீங்க இன்கம் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். நோ 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 நோ, அது வந்து இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறது கவர்மெண்ட் ஏமாத்துற மாதிரி ஆகிடும். அதை நான் பண்ண முடியாது. ஆமாம் சார், முறையாக கட்டுங்க. ஓகே சார், ஆடிட்டு வந்தால் நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே. என்னம்மா, போய் கஸ்டமர்லாம் போய் பார்த்துடலாமா? பார்க்கலாம் சார். நாளைக்கு வந்து கரெக்டாக 10 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடணும். ஓகேவா? போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். சார் சார் வாங்க வாங்க. கணேஷ், நல்லா இருக்கீங்களா? இதில் பணம் இருக்கு. நீங்கள் சொன்ன நல்ல காரியங்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்திக்கோங்க. பெருமையாக இருக்கு. கணேஷ், எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களால் நம்ம ஊருக்கு நல்லதே நடக்கும்.
இது வரைக்கும் யாருமே பண்ணாத காரியத்தை நீங்க பண்றீங்க. எல்லாம் நன்மைக்கே. தைரியமா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, டோன்ட் வரி. சாப்பிட்டாச்சா? என்ன குழம்பு? காரக்குழம்பு, கோஸ் பொரியல், ரசம். சூப்பர். ஆமா, நீங்க என்ன அவருக்கு சொந்தமா? சொந்தம் இல்லைங்கிறா. அப்ப அவருக்கும் இவளுக்கும் என்னதான் சம்பந்தம்? கண்டுபிடிக்கிறேன். நம்மால எதுக்கு இவளை வீட்டுக்கு கூட்டி வந்தான்? ஒருவேளை அப்படிலாம் இருக்காது. அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்புறம் அவ்வளவுதான். சரி, இன்னும் எவ்வளவு நாள் இருப்பான்னு பாப்போம். நர்மதா, நர்மதா, நர்மதா. நர்மதா, என்னாச்சு? எதுவும் கெட்ட கனவு கண்டீங்களா? இந்தாங்க, தண்ணி குடிச்சிட்டு படுங்க, சரியாயிடும். ஒன்றும் இல்லை, குடிங்க குடிங்க, இன்னும் கொஞ்சம் குடிங்க. ஓகே, ரிலாக்ஸ்டாக படுங்க. ஓகே, பாய். கணேஷ், கணேஷ். எதுக்கு நீங்க வந்த? என்ன வேணும்? நீதான் வேணும். ஹேய், விளையாடாத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் எதுக்கு கிளம்பணும்? உங்க வீட்டுக்கு வந்திருக்காளே அழகு ராணி, அவதான் வீட்டை விட்டு கிளம்பணும். உனக்கு எதுக்காக அந்த பொண்ணு மேல இவ்ளோ வெறுப்பு? வெறுப்பா? விட்டா அவ கழுத்தை பிடிச்சு அவ்வளோ வெறி. இங்க பாரு, வேண்டாம். அந்த பொண்ணு இனிமே இங்கதான் இருப்பா. நீ முதல்ல கிளம்பு. அவளை நீ அனுப்புற, இல்லனா நானே அவளை வீட்டை விட்டு அனுப்புறேன். புரியுதா? ஓகே. ஏய், இவளுக்கு என்ன பிரச்சனை? ச்சே. ஹலோ. அப்படியா? சரி சரி, நீ இருக்கிற இடம் அங்கே யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? நீ அங்கே இரு. ஓகே ஓகே, டன். ஓகே ஓகே, ஜாக்கிரதை.
நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஏன் கணேஷ் ராத்திரி சீக்கிரம் வரல? எனக்கு எத்தனையோ வேலை இருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? முடிஞ்சாதான் வர முடியும், அதான். ராத்திரி நீ வருவன்னு எவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஏன் தெரியாத மாதிரி கேக்குற பத்தியா? இதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. நீ போ, நான் குளிக்கணும். போ, நானும் தான் குளிக்கணும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் முதல்ல குளிக்கிறேன். அப்படின்னா சேர்ந்தே குளிக்கலாமா? இங்க பாரு, நான் வேற மூட்ல இருக்கேன். நானும் தான் வேற மூட்ல இருக்கேன். ஹலோ. நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. நர்மதா, என்ன தீவிரமா யோசிக்கிற? தூக்கம் வரல? உங்களுக்கு தான் நீங்க கேட்ட மாதிரி 5 கோடி கிடைச்சிருச்சே. இன்னும் ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? இன்னும் ஏதாவது பணம் வேணுமா? ஆமா, கடத்துறது தான் உங்க தொழிலா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதுல்ல? குமரவேலால பாதிக்கப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள்ல எங்க குடும்பமும் ஒண்ணு. அவனை பழிவாங்க தான் உங்க வீட்டுக்கு டிரைவரா வேலைக்கு வந்த. புரியல? சொல்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியுமா? உங்க அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த குமரவேல் எங்க கிராமத்து மக்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து வட்டி மேல வட்டி வாங்கி எங்க கிராமத்து மக்கள் சொத்தியை எழுதி வாங்கிட்டார். எல்லாரும் வறுமையில வாட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களை கூட படிக்க வைக்க முடியல. உங்க அப்பாவால பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களோட குழந்தைங்களுக்காக தான் இந்த பணத்தை எல்லாம் நான் செலவு பண்றேன். இன்னைக்கு அவங்க டாக்டர், இன்ஜினியர்னு படிக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். நல்லவங்க என்னைக்கும் நல்லா இருப்பாங்க. பணத்தை மற்றவங்களுக்காக எத்தனை பேர் செலவு பண்றாங்க? உங்களுக்கு கிடைச்ச பணத்தை மற்றவங்களுக்காக செலவு பண்றீங்களே, எவ்வளவு பெரிய மனசு. திவ்யா, நான் ஃபைனலா கரெக்ஷன் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தேன் இல்லையா? அந்த ரிப்போர்ட்டை கொடு. இது வரைக்கும் நீங்க செலவு பண்ண பணத்துக்கான ஆடிட்டிங் ரிப்போர்ட். சார், இதுல எதுவும் ப்ராப்ளம் வராது? நோ நோ நோ, லீகலா எந்த ப்ராப்ளம் வராது. அதுக்கு 100% கேரண்டி. இந்த பணம் பூரா இந்த பொண்ணோட அப்பாவோடது சார். ஆனா ஏதோ கெட்ட சகுனத்தை போக்கணும்னு சொல்லி இவங்களை தத்தெடுத்து வளர்த்திருக்காரு. நீங்க போன்ல சொன்ன பொண்ணு இதானா? ஆமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நர்மதா, அது குடுமா. இந்தாங்க சார், வாங்கிக்கோங்க. பரவாயில்ல, வாங்கிக்கோங்க சார். இல்ல சார், ஊருக்காக நீங்க எவ்வளவோ பண்றீங்க. உங்களுக்காக இதை கூட நான் பண்ண மாட்டேனா? எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அந்த ஃபைலை கொடு. ஹேய், எதுக்கு நீ ஃபோன் பண்ணிட்டே இருக்க? டிரைவிங்ல இருப்பேன்னு தெரியாது? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன்? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்குமே. ஆமா, அந்த பொண்ணு யாரு? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. எனக்கு வேண்டியவங்க. எனக்கு வேண்டாதவங்க. ஏன்? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? எனக்கு தெரியல. அது போக போக தெரிஞ்சுப்ப. இப்போ அந்த பொண்ணு இருக்க கூடாது. அனுப்பிச்சிரு. இல்ல, அவ போக மாட்டா. இங்க தான் இருப்பா.
கையை கொண்டாமா, அந்த கையை நீட்டு. நான் பல வருஷமாக கைரேகை பார்த்துருக்கேன், பல்லாயிரக்கணக்கான ரேகைகளை பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு அதிசயமான யோகமான ஒரு கைரேகையை நான் சத்தியமாக என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. நான் வணங்கக்கூடிய ஜோதிடத்துக்கு அதிபதியான முருகப்பெருமான் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இது மாபெரும் அதிர்ஷ்டமான ரேகை. என்ன சாமி சொல்கிறீங்க? ஆமாந்தாயி, புல்லு பூண்டு முளைக்காத மண்ணில் கூட பொன்னும் பொருளும் விளையிற ரேகை, தங்கங்களும் வைரங்களும் விளையக்கூடிய அளவுக்கு உன்னுடைய கை யோகமான அதிர்ஷ்டமான கை. பஞ்சபூதங்களையவே உன்னோட கைக்குள்ள கட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு மகாசக்தி உங்ககிட்ட இருக்கு. சகல ஐஸ்வர்யமுள்ள இந்த ரேகை உள்ளவங்க நரபலிக்கு ஆளாக வேண்டிய சாஸ்திரம் இருக்கிறது. இந்த ஜாதகப்படி 26 வயசில் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலாம். இல்லைன்னா இந்த பொண்ணு மூலமாக பல கோடிக்கு சொந்தமான வைரம், வைடூரியம், கோமேதகம் உள்ள புதையல் கிடைக்கலாம். இல்லைன்னா உயிரை விட போகக்கூடிய பணக்கார வயோதிகருக்கு மனைவியாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அவர் மறுஜென்மம் எடுக்க இந்த ஜாதகம் கை கொடுக்கும். சாமி, இதுக்கு பரிகாரம் இருக்கா? இருக்கு தம்பி, கவலைப்படாத. உனக்கும் உதவும், உலகத்துக்கே உதவும், கவலைப்படாத. மற்றவங்களை வாழ வைக்க போகிறதும் இந்த பொண்ணு உயிரோடு இருக்க போகிறதும் ஒரு நல்லவன் கூட இருந்தால் மட்டும்தான் முடியும். தீய சக்திகள் அண்டாமல் இருக்கிறதுக்காக பரிகாரம் பண்ணணும். தினசரி கடவுளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப கவனமாக இருங்க தம்பி, கூட இருந்து பார்த்துக்க. ஆரம்பத்தில் நான் உங்களை ரொம்ப கெட்டவர்னு நினச்சிட்டேன். ஆனால் உங்கள் நல்ல மனசை இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போல்லாம் நீங்கள் ஹீரோவாக தெரியுறீங்க. உங்கள் லட்சிய பயணத்தில் நானும் உங்கள் கூட வரணும்னு ஆசைப்படுறேன். நான் பாதிக்கப்பட்டதால உதவணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க உங்களால் பாதிக்கப்பட்டதில் நானும் ஒருத்தி. பாதிக்கப்பட்டது என்னோட மனசு.
முதலாளி. ஆமாம்மா, நானே கால் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் சொன்ன மாதிரி அசாம் போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டேன். காலையில் 10:30 மணிக்கு ஃப்ளைட்டு. சரிங்க முதலாளி, நான் உடனே ரெடியாகி கிளம்பி வரேன். ஏய், என்ன பண்ற? நீ தான் எதுவும் பண்ண மாட்டேங்கிற. அதான் நான் இங்க பார், எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கும் உன் கூட நிறைய பேசணும். என்ன பேசணும்? உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரேனே, புரியலையா? எப்ப நீ இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்பயே நான் உனக்கு காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். பல தடவை உன்கிட்ட ஜாடமடையா சொல்லி பார்த்துட்டேன். நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. கணேஷ், ஐ லவ் யூடா. சாமியா பார்க்கணும். ஹலோ, சொல்றாங்கல்ல சாமி எல்லாம் பார்க்க முடியாது, போங்க. சாமி இங்க தானே இருக்காரு. எதுக்கு வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம் சாமி. சாமி, உங்க சக்தியை நேர்ல பார்க்கலான்னு வந்தோம். இப்ப முக்தியே அடைஞ்சிட்டோம் சாமி. ஐயோ, யாரா நீங்க? ராத்திரில சாமிஜியை தேடி வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு பிளானிங்கோட தான் வந்திருக்கீங்க. சரி, உன் மொபைல் எடுத்து என் மொபைலுக்கு ஒரு ரிங் விடு. சாமி, உள்ள வரப்போ மொபைல் இருந்துச்சு சாமி, இப்ப காணும் சாமி. இந்த மொபைலா? ஆமா சாமி, இந்த மொபைல் தான் சாமி. இப்ப தெரியுதா சாமிஜியோட மகிமை? ஆமா சாமி. இனிமேல் யாரையும் சந்தேகப்படக்கூடாது. மொபைல் படி. இந்தா போ, உங்களுக்கு என்னோட ஆசை இருக்கு. போ, போங்க போங்க. என்னாச்சு? கடைசி வரைக்கும் நீங்க என் கூட இருப்பீங்களா? கண்டிப்பா இருப்பேன், நிச்சயமா. புது சிரிக்கி, வாடி வெளியில. எங்கடி இருக்க? வாடி வெளியில. வாடி. ஏண்டி, சோறு தானே திங்கிற? ஒரு தடவை சொன்னா புரியாதா? என் ஆளை வளைச்சு போட்டு இங்கே காலம் பூரா ஓட்டிட்டு போயிடலான்னு நினைக்கிறியா? நடக்காதே உன் திட்டம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நீ இந்த வீட்டை விட்டு போகல, நான் சத்தம் போட்டு ஊரை கூட்டி உன்னோட மானத்தை வாங்கிடுவேன். அப்புறம் நீ நாண்டுகிட்டு தான் சாகணும். அவர் வந்துட்டா அவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். அவர் முன்னாடி அழுது அவரோட மனசை மாத்திடலான்னு பாக்குறியா? அவர் எனக்கு மட்டும் தாண்டி சொந்தம். இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. போடி, வெளியில போ சொன்னேன்ல. என்ன நீ நடிக்கிற? தம்பி, உங்க கூட ஒரு பொண்ணு தங்கி இருந்தது இல்லப்பா, அது கூட இருந்த பொண்ணு கழுத்தை பிடிச்சி நசுக்கி கண்டபடி திட்டி வெளியே தள்ளிட்டாப்பா. அழுதுட்டே போச்சு. வாயா, இப்பவாவது என்னை தேடி வரணும்னு தோணுச்சா? என்ன சாப்பிடுற? உனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் பண்றேன். இரு,
நான் ஒன்றும் சாப்பிட வரல. அந்த பொண்ணை ரூம்ல காணும், அதான் பார்க்கலான்னு வந்தேன். அவ இங்க வந்தாளா? ஓ, அவ ரூம்ல இல்லையா? போயிட்டாளா? அப்ப ஏய் போடி. டேய், நான் உனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தேன்ல, அது பிடிச்சதா இல்லையான்னு கூட சொல்ல மாட்டியா? சொல்லுவேன்னு பார்த்தேன். இல்ல இல்ல எனக்கு பிடிச்சிருந்தது. கால் வரும்னு பார்த்தேன், வரல. மெசேஜும் பண்ணல. வணக்கண்ணே. வணக்கம். ஓ அப்படியா? வந்தோம். அதான் வந்தோம் இல்லை உங்களை பார்த்துட்டு. வெரி குட். 2 பேரும் சந்தோஷமா இருக்கு. எங்கேயாவது போய் சுத்தி பாருங்க. இங்க நிறைய இடம் இருக்கு சுத்தி பார்க்க. நீங்க கவலையே படாதீங்க. நல்லா சந்தோஷமா இருங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. வாங்க பார்க்கலாம். போயிட்டு வரேண்ணே. வாமா. அப்பா, 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 என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் தெரியாம பண்ணிட்டேன். அப்பா, உன்னை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு பதறி போய் 5 கோடி ரூபாய் கொடுத்து மீக்க பார்க்கலான்னு போனா என்னையே பார்த்துட்டு ஓடுறியாடி? எங்கடி போன? எனக்கு பணம் போயிடுச்சேன்னு கூட கவலை இல்ல. ஆனா இத்தனை நாள் ஊட்டி வளர்த்த இந்த அப்பனையே பார்த்துட்டு ஓடுறியாடி? அதாண்டி ஜீரணிக்க முடியல. ஏன்? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு பிறகு வச்சுக்கிறேன்டி மத்தவங்களெல்லாம். ஏய், கோயிலுக்கு போனோம், சாமியை பார்க்கணும், பொண்ணை ரெடி பண்ணு. இப்ப எதுவும் கேட்காதம்மா, நான் அப்புறமா சொல்றேன். லெஃப்ட்டு ரைட்டு. எங்க போயிட்டாளுங்க? எங்க மேலேயே போயிட்டாளுங்களா? ரைட்டு லெஃப்ட்டு. நான் சொல்றத அப்படியே செஞ்சா ஒரு நல்ல அமௌண்ட் அவங்க அப்பாட்ட இருந்து அடிச்சிடலாம். புரியுதா? டே, அக்கா சொல்றத அப்படியே கேட்கணும். தெரியுதா? சரிங்க சார். சரி சரி போங்க. நம்ம போட்ட திட்டப்படி இந்த பொண்ணை நரபடி கொடுத்துட்டா நல்ல அமௌண்ட் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். நேராக ஆப்பிரிக்கா போய் செட்டில் ஆயிடலாம். ஓகேவா? ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஆசிரமத்தை யாருக்கும் தெரியாம காலி பண்ணிடணும். புரியுதா? ரெடி? ஓகே. என்ன சாமி, என்னாச்சு? தம்பி, அந்த இடத்த பகச்சுக்கிறாருப்பா. அங்க என்னென்னமோ நடக்க போகுது. அந்த பிள்ளைய நரபலி கொடுக்க போறாங்கப்பா. நீ கூட அன்னைக்கு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்தியே, அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கப்பா. அந்த பொண்ணை சும்மா விட மாட்டாங்கப்பா. என்ன சொல்றீங்க? எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்திருப்பா. காப்பாத்துப்பா, சீக்கிரமா போப்பா. வாங்க. இல்லப்பா இல்லப்பா, நீங்களும் வாங்க. நீங்க போங்க, சீக்கிரம் போங்க. எப்பா பாத்துக்கப்பா.
சார் சார் என்னையா இந்த நேரத்தில்? எவிடன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன் சார். அந்த ஆசிரமத்தில் இருந்து சில விட்னஸ்லாம் நம்மகிட்ட வந்திருக்காங்க சார். நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இமிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணலாம் சார். அப்படியா? கொடுங்க பாப்போம். ஓகே சார். ஓகே, இமிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணலாம். ஓகே சார். சார் ஓகே, கேரி ஆன். என்னையா இவ்வளோ பெரிய ஆசிரமமாக இருக்குது, ஒருத்தரையும் காணும். இதில் ஏதோ பெரிய மர்மம் இருக்கியா? இமீடியட்டாக 4 கான்ஸ்டபிள் இருக்கு, கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி எப்போ இருந்து. ஓகே ஓகே சார். கேட்டால் சில்ட்ரிங் ஓனர் வெளியே போயிருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் டிரைவர் வேலைக்கு வச்சுருக்காங்க. டவுட்டாக இருக்கு. நீங்கள் இந்த வீட்டையும் சேர்த்து வாட்ச் பண்ணுங்க. என்ன சின்னசாமி, ஆள் கெட்டப்பே மாறிட்டீங்க, எங்கே கிளம்பிட்டீங்க, என்னாச்சு? எனக்கு இந்த சகவாசமே வேணாம், இந்த ஊரும் வேணாம், நான் கிளம்புறேன்ப்பா. நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது சாமி. போப்பா, பெரு ஊருக்கு தான் போகணும். ஒரு உண்மையை சொல்கிறேன், இன்னைக்கு அமாவாசை. அமாவாசையா? இன்னைக்கு அமாவாசையா? ஓம் காளி, ஓம் திருகாளி, ஓம் காளி, ஓம் சிவகாளி, ஓம் சிவகாளி, ஓம் மந்திரகாளி, சுமந்திரகாளி, ஓம் மந்திரமாய, ஓம் மந்திரமன்னாய, ஆயி சுழி, ஓம் நாயாளி, ஓம் நாயகாளி, ஓம் நாயாளி, ஓம் நாயாளி, ஓம் ஓம் நாயகாளி, ஓம் நாயகாளி, ஓம் ஸ்தாயகாளி, ஓம் அத்தாயகாளி, ஓம் அத்மிகாளி. எடுத்துட்டு போ. அடிச்சு கொள்ளுங்கடா. இங்க இருந்த மாட்டீங்க, நீ கிளம்பு. இல்ல வேண்டாம், நீ வா. அவன் அடிக்க முடியாதடா உங்களால. பாத்து பாத்து பாத்து. அவ கதையை முடிக்கடா.
பாவிகளா போடா 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 அங்க போகாத, இங்க வா, என் பக்கத்துல வா. ஏய், அங்க போகாத. தடி மாடுங்களா அடிக்கடா. அந்த சாமியார் அங்க போனா. ஏய், வராத, இங்க வராத. ஐயோ, ஏய் அடிக்கடா அவன. ஏய் சாமியார போலீஸ் பிடிச்சிடுச்சா? சாமியார் தான் போலீஸ் முடியும் போலியா இப்போ நினைச்சேன் இவனு போலீஸ் சாமியார் தான் இருப்பான். இவனை நம்பி இவன் தொந்தியை நம்பி கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ண திருட்டு பையன் போலீஸ் சாமியாரா இருக்கான். சாமி சாமி டிங் யோ வெளிய எழுந்திரு போமா நீ வாயா யோ போய் ஆமா மாமா யோ வெளிய வா. அந்த குமரவேலு கமிஷனர் சொன்ன மாதிரி எங்க போனாலும் விடக்கூடாது. அவனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். விடாதீங்க அவனை. சட்டத்துக்கு புறம்பா நிறைய வேலை செஞ்சிருக்கான். அதனால எங்க போனாலும் விடக்கூடாது. டேய் நில்லு, டேய் நில்லுப்பா, நில்லு. உன்னை கேக்குறது இல்ல, நில்லு. உன்னதான் நில்லு. எங்க போனாலும் விடக்கூடாது. பிடிங்க பிடிங்க பிடிங்க. ஏய் நில்லு. ஏய் மிஸ்டர் குமரவேல், உன்னை அரெஸ்ட் பண்ணோம். உன்னால தப்பிக்கவே முடியாது. உன்னை என் சகோதரன் சொல்றதுக்கே வைக்கப்படுறேன். இயற்கையை தன் வசப்படுத்தி அதை தப்பா யூஸ் பண்ணி மனுஷங்க உயிரை பலி கொடுக்க நினைக்கிற உன்னை போல ஆளுங்கெல்லாம் ஜெயிச்சதே கிடையாது. நீ மட்டும் இந்த கேஸுக்குள்ள நுழையாம இருந்திருந்தா பஞ்சபூதங்களை அடக்குற மகாசக்தி என் கைக்குள்ள வந்துடும். வாழ்க்கையில நீ செஞ்ச ஒரே நல்ல காரியம் நீ என்ன போலீஸுக்கு படிக்க வச்சதுதான். நல்ல மாதிரி வேசப்பட்டு ரொம்ப நாள் வாழ முடியாது. நீங்க செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் தேட பாருங்கன்னு நர்மதாவோட அப்பாவால் தான் நம்ம நல்ல நிலைமைக்கே வந்தோம். ஆனா நர்மதாவோட அப்பாவை நீங்களே கொண்டுட்டீங்க. அவங்க மனைவியை உன் கட்டுப்பாட்டில் வச்சது ரொம்ப குற்றம். நர்மதாவை நரபலி கொடுக்க முயற்சி பண்ணது அதோட பெரிய குற்றம். நர்மதா குடும்பத்துக்கு நீ செஞ்ச பாவம் உன்னை சும்மா விடாது. சட்டம் எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிட்டு திரும்பி வாழ பாருங்க. இந்த படிக்க வச்சு உங்களையே அரெஸ்ட் பண்றது எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. ஆனா இது என்னோட கடமை. எனக்கு ஒண்ணும் ஆகல. கவலைப்படாத நர்மதா, பயப்படாத. தேங்க்ஸ் கணேஷ். ஒண்ணு வாங்க போலாம்.